குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தன்னிடம் ஆட்சியை கொடுத்தால் 6 நாட்களில் போதைப் பொருட்களை ஒழித்து காட்டுவேன் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். ஏன்னா திமுக மீண்டும் வந்தால் உங்க வாழ்க்கை இன்னைக்கு நாசப்படுத்திட்டாங்க. விவசாயிகளை இன்னைக்கு நாசமாயிட்டாங்க. இந்த மாவட்டம் எடுத்துக்க, இந்த பகுதி எடுத்துக்க, 1000 தொழிற்சாலைகள் இருக்கு, சிப்காட் இருக்கு, உடனோட அந்த பகுதி எல்லாம் இருக்கு. அங்க இருக்கிற ஏரியெல்லாம் எந்த நிலையில் இருக்கு? இந்த பகுதியில் விவசாயம் பண்ண முடியுமா? எல்லா ஏரியும் தூர்ந்துட்டாங்க. அந்த தொழிற்சாலையில கழிவுகள்லாம் நேரடியா ஏரியில் சுத்திகரிக்கப்படாத கழிவுகள் நேரடியா ஏரியில் இருக்கு. இதுதான் நடக்குது. எங்க பார்த்தா அவங்க அதை பத்தி கவலைப்படுறாங்களா? ஏரியை பத்தியோ விவசாய பத்தியோ எதுவும் கிடையாது. இங்க நெல் கொள்முதல் நிலையம் இருக்குது. அந்த நெல் கொள்முதல் நிலையம் விவசாயி பாவம் 3 மாசம் 4 மாசம் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலா நெல்லை போட்டு நாத்து நட்டு நெல்லை போட்டு தண்ணியை பாய்ச்சி களை எடுத்து அறுவடை செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்தா அந்த நெல் கொள்முதல் நிலையத்துல ஒரு மூட்டை நெல்லுக்கு 50 ரூபாய், 60 ரூபாய், 70 ரூபாய் கமிஷன் கேட்குறான். படுபாவி கம்நாட்டி பையன். நான் எனக்கு இப்படி பேச மாட்டேன். ஆனா என் மனசுல அவ்வளோ கோபம் இருக்கு. மனசாட்சி இல்லாத படுபாவிங்க. ஏயா உங்களுக்குலாம் மானம் ஈனம் எதுவும் இல்லையா? ஐயா அந்த விவசாயியே நட்டத்துல விவசாயம் செய்யற விவசாயி, நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயி. அந்த விவசாயி கிட்ட நீங்க போய் லஞ்சம் கேட்பியாயா? 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் கமிஷன் வாங்கியாயா? மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம்? இதுதான் திமுக ஆட்சி. திமுக ஆட்சியில காசுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. மண்ணை கொள்ளடிச்சாங்க, அதுக்கு பிறகு மணலை கொள்ளடிச்சானுங்க, அதுக்கு பிறகு மணலை கொள்ளடிச்சானுங்க, இப்போ கிட்னியை கொள்ளடிக்கிறானுங்க. கிட்னியை மனுஷன் ஜாகிரதையா இருங்க. எங்க கூட்டி போய் கிட்னியை பிடிங்கி போறாங்க. ஏன்னா எதையும் விட்டு வைக்கிறது இல்லை திமுக. எதுல பணம், எதுல காசு, எதுல கொள்ளடிக்கணும் அதை பத்தி மனசாட்சி கிடையாது. நான் சொன்னதுல இருந்த கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்குல்ல. இந்த போதைப் பொருள் சரளமா கிடைக்குது. அமெரிக்காவில் இருக்கிற என்னென்ன போதைப் பொருள் இருக்கிறோம், காக்கேன், ஹெரோயின், LSD என்னென்ன இருக்குதோ எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னும் அதை விட அதிகமா இருக்கு தமிழ்நாடு. இதுக்கு யார் காரணம்? முதலமைச்சர் ஸ்டாலின் காரணம். அவருக்கு கீழே தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்தான் காரணம். சட்டம் ஒழுங்கு அவர்தான் பொறுப்பு. எங்க கிட்ட ஆட்சியை விட்டு பாருங்க. 6 மாதத்துல 6 நாட்களில் என்னால இந்த போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்க முடியும். 6 நாள்ல என்னால பண்ண முடியும். காவல்துறைக்கு தெரியாம யாரும் வைக்க முடியாது. அதானே? ஒரு பொருள் கூட யாரும் வைக்க முடியாது காவல்துறைக்கு தெரியாம. அப்படி இங்கேயாவது ஒரு ஸ்டேஷன்ல அவங்க லிமிட்ல யாராவது கஞ்சா பொருட்களை வித்தாங்கன்னா அங்க ஸ்டேஷன்ல இருக்க SI சஸ்பெண்ட். 1 SI, 2 SI, 5 SI சஸ்பெண்ட் பண்ணுங்க தமிழ்நாட்டில். முடிஞ்சு போச்சு. ஒரு பொருட்களை கூட இங்கே வைக்கணும். இதெல்லாம் எவ்வளோ யோசனைகள் கிட்ட இருக்கு. யோசனைகள் இருக்கு, ஆதங்கம் இருக்கு. அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட தைரியம் கிடையாது, எண்ணம் கிடையாது, உணர்வு கிடையாது. நீங்க எக்கேடு கேட்டா என்ன? நாங்க ஆட்சி செய்யணும். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.